ஏய் இவளா நான் பார்த்ததே இல்லடி. இவளா எவனே எனக்கு தெரியாது. யாரு இவளா எவனே தெரியாதா? தெரியாமதான் இவங்க போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்க. ஏய் நான் ஏன்டி போறேன்? என்ன பிடிக்கிற? தப்பு பண்ணது நீ ஏன் பாக்குறேன்? தெரியலடி எனக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன். யா டெலீட் பண்ணிரலாம்னா இதான் பொளப்பா அலைஞ்சிட்டு இருக்கேன் நானு. யாருதான் போனுங்க? என்ன பிரச்சனை இப்ப? தெரியல அடிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ராங்க் வீடியோ பார்க்க போறோம். சூப்பரான வீடியோ. செபா வந்து இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இனி டார்ச்சர் பண்ணி எப்படியாவது ஒரு இதனால பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அவங்கள டென்ஷன் ஆக்கி பார்க்கலாம். ஆனால் இது ஃப்ராங்க் வீடியோ மாதிரியே தெரியாது. பாருங்க, நீ ஏன் ஃப்ராங்க் அவங்களுக்கு தெரியாது, ஃப்ராங்க் நான் பண்ற மாதிரி பாருங்க எப்படி இருக்குன்னு வீடியோ பார்க்கலாம். இந்த லேப்டாப் வச்சு தான் இன்னைக்கு ஃப்ராங்க் பண்ண போறோம். என் ஃப்ரெண்டோட போட்டோ வந்து மொபைல்லேருந்து லேப்டாப்புக்கு ஏத்திட்டு இது யாரோட போட்டோ, இந்த போட்டோ எப்படி லேப்டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சண்டையிலுக்கு போறேன். அதுதான் என்னையோட ஃப்ராங்க் வீடியோட கண்டென்ட். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேமரா வந்து செட் பண்ணிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் போய் இங்கே உட்காந்துக்கிறேன். வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணலையே, உட்காந்து. போயிட்டு வந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க லேப்டாப்ல? சும்மாதான். என்ன சொல்ற? லேப்டாப் நீ எதுக்கு எடுத்தா? என்ன ஏன் இப்ப என்ன இல்லையா, எதுக்கு எடுத்தேன்னு கேட்டேன். எடுத்தேன், பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? அதனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன் எடுக்க கூடாதா? எடு, யூஸ் பண்ணு. சொல்லு என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டேன். எடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேதான் சட்னி செய்யணும். என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்க? என்னமோ பாத்துட்டு இருக்க. உனக்கு என்ன? அப்ப ஏன் வந்து பாத்துட்டு இருக்க? நீ என்ன வச்சிருக்க? நீ எதை யூஸ் பண்ண? எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. சரி, இது என்ன யார் யார் போட்டோவே இருக்கு? என்ன கதை? ஆனா என் போட்டோ தவிர அடுத்தவங்க போட்டோ, எல்லா போட்டோவும் நிறைய இருக்கு. எங்க பாரு, நான் இது வரேன். பசிக்குதுடி வேற. இதுல பாரு. இதெல்லாம் யார் போட்டோ? என்கிட்ட கேக்குற? உன் லேப்டாப்ல தானே இருக்கு. நான் இன்னைக்கு லேப்டாப் முதல்ல எடுத்துக்கேன். நான் இன்னைக்கு சும்மா சரி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி இதுல ஏதாவது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி சும்மா சரி நம்ம போட்டோஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் செபா அப்படின்ட்டு பாக்குறேன். போட்டோவா இருக்கு. ஏய் இவளா நான் பார்த்ததே இல்லடி. இவளா எவனே எனக்கு தெரியாது. யாரு இவளா எவனே தெரியாதா? தெரியாமதான் இவங்க போட்டோ எல்லாம் வச்சிருக்கியா நீ? ஏய் இவளா நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையிலேயே. யார்கிட்ட கதை விட்டுறது? கதை என்ன விடுறேன்? நான் என்னது கதை விட போறேன்? ஏய் நான் ஏன்டி கதை விட போறேன்? என்ன கைய பிடிக்கிற? தப்பு பண்ணது நீ ஏத்தி எப்படி? அதுதான் உலகத்தை கத்துனியா? ஏய் நீ எனக்கு தெரியாதுடியா. என்ன தெரியாது? என்ன தெரியாது? ஏய் எனக்கு எப்படி தெரியும்? இருடி, நான் இந்த மூஞ்சி மோர் கட்டலாம் நான் பார்த்தது கூட கிடையாது என்னைக்குமே. தெரியாம தான் ஏத்தி வச்சிருப்பியா உங்க லேப்டாப்ல? யார் லேப்டாப் தான் நான் இல்லன்னு சொல்லல. அது எனக்கு தேவை கிடையாது. யாருன்னு மட்டும் நீ சொல்லு. எதுக்கு நீ ஏத்தி வச்சிருக்க? முத அவங்க போட்டோலாம் அவங்களா யாரு? முத அதுவும் ஒருத்தி ரெண்டு பேர்லாம் இல்ல, 5-6 பேர்த்தோட போட்டோ ஏத்தி வச்சிருக்க. எவன் அவலாம்? எனக்கே தெரியலையா, நானே இப்பதான் பாக்குறேன். நீ எதுக்கு பையன் லேப்டாப் கொடுங்க? நீ புடியா பாக்குறேன். தெரியலடி எனக்கு. நான் பாத்துட்டு இருக்கேன்ல. யா டெலீட் பண்ணிரலாம்னா? டெலீட் பண்றலாம். நான் டெலீட் பண்ண யாருன்னு முத சொல்லு. நீ கதை வளர்க்காத.
நீ தேவலாமா என்ன தேவலாமா உமிழ்ந்துட்டு இருக்காங்க? என்ன பைத்தியக்காரியா? உன்னை தேவலாமா நீ பைத்தியம் தான், மெண்டல் தான், தெரியலங்கற ஃப்ரெண்ட் கேட்டிட்டு இருக்க. யாரு பைத்தியக்காரின்ற நீங்க? இது யார் பைத்தியக்காரின்னு உன்னை நம்பிக்கிட்டு குந்திருக்கேன்ல, அதனால நீ எடுத்து பாக்காததுனாலதானே எனக்கு தெரியல. எடுத்து பாக்காததுனாலதானே எனக்கு தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்க? உன் போன கொடு. போன்ல சார்ஜ் போட்டேன். அவன் எவனு தெரியாதுடி சத்தியமா. அவன் பாரு மல்லிகை போச்சுட்டு எப்படி நிக்கிறேன், எனக்கு என்ன தெரியுமாடி? பூ கூட நான் எவ்வளவு வாங்கி கொடுத்தது என்னோட. அப்ப வாங்கி கொடுத்துருக்க தெரியாதியா? போட்டோ எடுத்து நீ லேப்டாப்ல சேவ் பண்ணி. தெரியாதியா? என்ன தெரியாதியா? ஐயோ எவன் ஏத்தி வச்சாலும் தெரியும். லேப்டாப் பாஸ்வேர்ட் எப்படி உனக்கு என்ன தெரியும்? வேற யாருக்குமே தெரியாது. எப்படி எடுத்துருக்கு போட்டோ? நான் இத்தனை நாள் உன் லேப்டாப் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கேன். நீ யதார்த்தமா எடுத்து போட்டோ இருக்கு. அப்போ உன் லேப்டாப் பாஸ்வேர்டு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றீங்கள, அப்புறம் எப்படி உன்னை மீறி எப்படி உள்ளார போயிருக்கும்? உன்னை மீறி எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். சும்மா தேவையில்லாம நைனையும் கூடாது. எனக்கெல்லாம் தெரியாது. அவ்வளவு நான் பார்த்து இந்த பிள்ளைலாம் எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது. போன் நம்பர் இருக்கு, அந்த பிள்ளை போன் நம்பர். நான் போன் கொடுத்து நம்பருக்கு நான் பேசுறேன். அத நான் தான் தம்பி உங்கள்ட்ட கேட்கணும். போன் நம்பருக்கு நான் பேசுறேன். இல்ல நான் தான் தம்பி உங்கள்ட்ட கேட்கணும். உங்கள்ட்ட நம்பர் கொடு, நான் கேக்குறேன். எனக்கு எப்படி தெரியும்? ஏன்டி என்ன சும்மா கேட்டுட்டே இருக்க? நான் என்னடி பண்ணேன்? உன் லேப்டாப்ல தானேடா இருக்கு, உன்னதான் கேட்க முடியும். என் லேப்டாப்ல இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? அந்த போட்டோ நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில முன்ன பின்ன. இல்லாம எப்படி இல்லாம எனக்கு தெரியாது. நீ பாக்காம எப்படி வரும்? மரியாதை அவ்வளவுதான். என்ன மரியாதை அவ்வளவுதான்? சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. எனக்கு தெரியாது. யாரு நீயா கூட ஏத்தி வச்சுட்டு என்ன மம்முட்டு இருக்க என்னன்னு தெரியல. இதான் எனக்கு பொழப்பு. இதே பொழப்பாதான் அலையிறேன். அப்புறம் என்கிட்டயே வந்து கேட்டுட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் தெரியாது, அவனே தெரியாது. அப்பா சாமி, நானா பார்த்ததே இல்லை. இதான் பொழப்பா அலைஞ்சிட்டு இருக்கேன் நானு. என்ன என்ன நான் கேக்குறேன். அவன் எவ்வளவு எந்த ஊரோ எனக்கு என்ன அடி? எனக்கு எப்படி தெரியும்? எப்படியும் அவனுக்கு தெரியாம வரும். சும்மா தேவலாம் உனக்கு கடுப்பாவுது. என்ன கடுப்பாவுது? ஏய் நீ வந்து பதில் சொல்ல சமாளிக்கிறியா? சமாளிக்கிறேனா? அதான் சிரிக்கிற. உன் மேல தப்பு இல்லைன்னா நீ கோவதான் பண்ணும். அதான் சிரிக்கிறதுலே தெரியுது உனக்கு தெரிஞ்சவங்க. உன்னை பார்த்தா நீ சிரிப்பு வருதுடி. நான் பண்ணவே இல்லைங்கிற. எனக்கு என்ன என் மேல தப்பு இல்லை, நான் ஜாலியா இருக்கேன். தப்புன்னு தான் ஐயோ பயந்துட்டு இருக்கணும். நான் என்ன தப்பா? எனக்கு தப்பு என்ன பண்ணல, எனக்கு தெரியாது. அது எப்படி இருந்துச்சு? நீதான் ஏதோ பண்ணி வச்சிருக்க. யார் போட்டா? என் ஃப்ரெண்டு போட்டோலாம் உனக்கு தெரியும் தானே? எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் உனக்கு தெரியும் தானே? எனக்கு தெரியாது. நீங்க பதில் சொல்லு. நீ இப்ப பதில் சொல்லாம அப்படியே இது பண்ணிட்டு இருக்க. இது யாருன்னு இப்ப எனக்கு தெரியணும். போன் நம்பர் கொடு. நீ எனக்கு போன் நம்பர் கொடு. நான் பேசுறேன். போன் நம்பர் கொடு, நான் பேசுறேன். போன் நம்பர் கொடு, நான் பேசுறேன். ஏன்டா என் லேப்டாப்ல இருக்காரு? நான் கேள்வி கேக்குறியா? தெரியாது. என்ன தெரியாது? சும்மா அப்புறம் டென்ஷன் ஆயிருவேன். என்ன அப்ப கோவப்படுறீல்ல? அப்ப இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன இருக்கு? ஏதோ இருக்கு அதனால கோவப்படுற. எனக்கு அவருக்கு என்ன இருக்கு? அதான் ஏதோ இருக்கு அதனால கோவப்படுற. ஆமா இருக்கு. என்ன பிரச்சனை இப்ப? அப்ப இல்லன்னு யார் இவ்வளவு நேரம் சொல்ற? எனக்கு தெரியாது. நீங்க என்ன இப்ப ஓ வாயால தானே நீ சொன்ன. என்ன இருக்குன்னா அப்புறம் கடை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதான் கோவப்படுற. சரி நான் கோவப்பட்டா மட்டும் ரொம்ப. அப்ப தெரியாதுன்னு எதுக்கு போய் சொல்ற? ஆமா அவன் ஆளுதான் போனுங்க. என்ன பிரச்சனை இப்ப? எப்படி வந்துச்சுன்னு தெரியல, நடிக்கிறேன். எனக்கு இப்பயும் சொல்றேன், யாருன்னே தெரியாது. நீ கேட்டுட்டே இருக்கணும். இப்ப ஆமான்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் அப்படி இப்படின்றதுல எப்படி கேக்குறதுதான் இப்ப சொன்னேன். எப்படிதான் மறைக்கிறியோ தெரியல. ஏய் வலிக்குதுடி. எனக்கு தெரியாது. என்னடா கை நீட்டி பேசாத முத. நீ கை நீட்டி பேசாத. என்னடா நீ தப்பு பண்ணிட்டு என்ன திட்டிக்கிட்டே இருக்க? ஆனா ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன ஓவரா? கை நீட்டி முத பேசாத. நீ கை நீட்டி பேசாத. நான் பேசுவேன். நீ தப்பு பண்ணிருக்கடா. நான் கேள்வி கேட்பேன். கை நீட்டி அப்படிதான் கேட்பேன். நீ கை நீட்டி பேசாத. என்ன தப்பு பண்ணிருக்க? அதான் எவ போட்டோனே தெரியல. என்னன்னா பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. பாரு உன் போனை குடுறா முத. போன் இல்ல. அதான் தர மாட்டற. போன் இல்ல. வாடா போடாங்க அத. என்ன கால் பண்ணிட்ற? வாடா போடாங்க அத. இது யாரு நீ முத சொல்லுப்பா, எனக்கு தெரியணும். அதுவும் ஒருத்தி போட்டோவே வச்சிருந்தா கூட சரி ஏதோ ஃப்ரெண்ட்னு கூட. யாரு அழகா நம்பர் வாங்கி குடு. நான் பேசிட்டு இருக்கேன். நம்பர் ஏன் என்ன பார்த்தா மாமா வேலை பாக்குற மாதிரி இருக்கா?
உனக்கு கல்யாணம் பண்ணதே தப்பு முத. இதுல மாப்பிள்ளை பார்க்க சொல்லி என்ன நீ கொஞ்ச நாள் அல்பாயுஸ்ல போயிட்டுனா அப்புறம் ஏதோ உன்னால முடிஞ்சது. நான் போக மாட்டேன், நீங்க ஏதாவது வச்சு போ வச்சிருவ. தேவையெல்லாம் பேசாத, எது சொல்ற மாதிரி இல்ல. நல்லா தான் இருக்காளுவ. நீ நம்பர் குடியா யார் நான் கேட்டுட்டு உனக்கு சொல்றேன். இப்பயே எதுக்கு நம்மளுக்கு சண்டை? ஆனா அந்த போட்டோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நீ அமுழுத்துட்டு இருக்க. சரி எப்படி நடிக்கிறான் பாரு, எப்படி நடிக்கிறான் பாரு, நடிக்கிறான் பாரு, நடிப்பு அவ்வளவு நடிப்பா. அப்புறம் என்னமா நடிக்கிறான் பாருடா சாமி. எனக்கு சொல்லு, ஏன் பெண்ணா இந்த மாதிரி இருக்கிறதுனால தானே கண்டவ போட்டோ எல்லாம் ஏத்தி வச்சுருக்க. கண்டவ போட்டோவா? எனக்கு தெரியாது எப்படி வந்துச்சுன்னு. எனக்கு தெரியாது, இப்ப சொல்லு, எனக்கு தெரியும். தட்டாரி டிஸ்ப்ளே வரும், தேவலாம் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு தெரியாது, இப்ப போட்டோக்கு பதில் சொல்லு, நீ அப்புறமே பாப்ப. போட்டோ பாத்துட்டு இருக்கியே, அதான் எடுத்து ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்கியே. ஜூம் பண்ணி பாக்க. அப்புறம் இப்ப இது என்ன, அது ஓவர்த்தி போட்டோ தானே எடுத்து பாத்துட்டு இருக்க. நான் பாக்கல, யார் போட்டோ பாக்காம இப்ப எப்படி ஓவர்த்தி போட்டோ? எனக்கு தெரியாது எப்படி வந்துச்சுன்னு. தெரியாது எனக்கு, சொல்லு. எனக்கு தெரியாது, நான் போறேன். என்ன ஆளை விடுங்க, தேவலாம் பேச. இப்ப என்ன சொல்லிட்டு போ. தெரியாதுங்கற அப்புறம் டென்ஷன். கை நீட்டி பேசாத. நீ கை நீட்டி பேசாத. கை நீட்டி பேசாத. கை நீட்டி பேசாதே. நான் பேசுவேன். யா நீ தப்பு பண்ணிருக்க. என்ன தப்பு பண்ணி? தப்பு சொல்றீ. நான் கேக்குறேன். தப்பு சொல்றீ. தப்பு சொல்லு. கையோடா. வாடா போறாங்க, அதான் மரியாதை. அவ்வளவுதான். புருஷன் உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. போடா, சோதிக்காத. அவசியம் இல்ல. டென்ஷன் ஆயிரும். அவசியம் இல்ல. அவசியம் இருக்க கிளம்பி போ. நான் என்னத்துக்குடா போகணும்? நீ தான்டா போகணும். வாடா போடாங்க, அதை எட்டி வா. காலை இறக்கடா, முத காலை உடைச்சிருவேன். போடா வேணாம், எந்திரிச்சு போடா. நீ முத எந்திரிச்சு போ, எனக்கு இரிட்டேட் ஆகுது உன் மூஞ்ச பார்த்தாவே. எந்திரிச்சு போ நீ முத. நீ தாண்டி இங்க உட்கார்ந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. நான் முதல்ல இருந்து இங்க தான் உட்கார்ந்திருக்கேன். நான் சமைக்கணும். உனக்கு எதுக்கு சமைச்சு போடணும்னா போட்டோல இருக்கற வந்து சமைச்சு போட சொல்லு. நம்பர் கூட சொல்றேன். நான் என்ன மயிருக்கு தரணும்? எனக்கு தெரியாது யார். நான் தரணும்னு அவசியம் இல்ல எனக்கு. இந்த புள்ள யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் தரணும்னு அவசியம் இல்ல. தெரியாது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா விட்டான்னு சொன்னா. அப்புறம் நீ போட்டோ அந்த போட்டோ வச்சிருக்கீல்ல, இவ்வளவு எல்லாத்தையும் வந்து சம்பாதிச்சு போட சொல்லு. குழம்பு வைக்க ஒத்தி வச்சுக்க, துணி துவைக்க ஒத்தி வச்சுக்க, சமைச்சு போறதுக்கு ஒத்தி வச்சுக்க, எல்லாத்துக்கும் வச்சுக்க. நான் இனிமே உனக்கு சமைச்சு போட மாட்டேன். ஏன் நம்மள இப்படி திட்டிட்டே இருக்காங்க? வந்தது நைன் கடிச்சு விட்டுட்டு கடுப்பு வர மாதிரி. நம்ம போட்டோவே எப்படி இருந்துன்னு தெரியாது. போட்டோங்கிறா. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கு. எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி நம்ம லேட்டா வந்து உனக்கே எனக்கு மட்டும் தான் பாஸ்வேர்ட் தெரியும். அது எப்படி இந்த போட்டோ வந்திருக்கும்? நான் இன்னைக்குதான் போட்டோவே எடுத்து பாக்குறேன். இன்னைக்குதான் பிரச்சனையே பண்றாதான் கேக்குறேன். பார்க்கும் போது இருந்துச்சு, இத்தனை நாளா அப்ப நான் எடுத்து பார்க்காதனால தானே எனக்கு தெரியாம இருந்திருக்கு. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஆளை விடுங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. தேவையில்லாம நீ முதல்ல எந்திரிச்சு போ. எனக்கு மூஞ்ச பார்த்தாலே அப்படியே இரிட்டேட் ஆகுது. எனக்கு பார்த்தா கடுமை இதாகுது எனக்குலாம். நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட். ஆனா லாஸ்ட் வரையும் நான் நல்லா சமாளிச்ச பத்தியா? அதான் உன் புத்தி. என்ன சமாளிச்சேன்? என்னத்த சமாளிச்சேன்? புத்தியை நல்லா காட்டல. இல்ல உன் புத்தியை நல்லா காட்டுற. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு உன் புத்தியே தெரியும். சம்பந்தமே இல்ல. போட்டோல கூட இருக்குன்னு எப்படி வச்சது? ஆமா, கேக் வேண்டாம். நீ பதில் சொல்லு. நான் ஏன் போற? சமாளிக்கிற பத்தியா? என்ன சமாளிப்பேன்? அதான் எந்திர சோறு இல்ல. குளிக்க போறேன், எனக்கு போய் இருக்குது. தப்பு செஞ்சவன் தான் அப்படி ஓடுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போட்டல இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாரு செபா. பிராங்குன்னு சொல்லிடுவேன், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் இருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.